பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 1 அதிகாரம் வசனம் 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபுனுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், என்ன நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாம ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை படைத்த ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடி, ஆண்டவருக்கு தெரியாதபடி எதுவும் நம்ம வாழ்க்கையில வர முடியாது. அவருடைய உத்தரவு இல்லாம நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடிக்குள்ள விழுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை நடத்துகிற பாதையில, கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும் விதத்துல, ஏதாவது இடத்துல ஆண்டு இப்படி பண்ணிட்டாரே, ஆண்டு இந்த காரியத்தை செய்துட்டாரே என்று குறை சொல்லும்படியாய் நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் சொல்லுகிறார், நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவன், நம்முடைய குடும்பம், வேலை, ஊழியம் எல்லாவற்றையும் ஆண்டு தான் கொடுக்கிறாருங்க. ஆண்டுடைய கரத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அவருடையது. அவரை குறை சொல்ல நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தேவனை குறை சொல்ல நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கு இரவு படுக்கிறோம், நாளை காலை எழுந்திருக்கிற பொழுது அந்த சுவாசத்தை கொடுக்கிறது தேவன், ஜீவனை கொடுக்கிறது ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். யோபு அப்படித்தான் செலுத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய சிநேகிதர்கள் வந்து அவனை குற்றம் சொல்லுகிற பொழுதுதான் அவன் சில காரியங்களை விளக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு எந்த இடத்துல குறைவுபட்டு போயிருக்கிறேன், பலவீனத்தில் இருக்கிறேன், சோர்வில் இருக்கிறேன், தோல்வியில் இருக்கிறேன், ஏமாற்றத்தில் இருக்கிறேன், துரோகத்தின் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் வந்துருச்சு, என் பணத்தை ஏமாத்திட்டாங்க, தயவு செய்து ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஒருவேளை அன்பின் நிமித்தமாய் சில இடத்துல ஆண்டு வைத்திருக்கிற அந்த எல்லையை தாண்டி நம்ம கடந்து போயிருக்கலாம். நான் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு எல்லையை கொடுத்தார், காரியங்களை வைத்தார். ஆனால் அன்பின் நிமித்தம், உலக பிரகாரமான அன்பின் நிமித்தம் சில காரியங்களை கடந்து போய் கையை சுட்டுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அதற்காக தேவனை குறை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு யோசிக்க தோணும், ஏன் ஆண்டவனை அலோவ் பண்ணிட்டார், ஏன் ஆண்டரை விட்டுட்டார். ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், அறிந்து கொள்ள முடியாத கிருபை கொடுக்கிறார், அவரோடு பேசும்படியா கிருபை கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலோ தேவ சமூகத்தில் கேட்டு அவர் உங்களோடு பேசி செய்தால் எந்த இடத்துலையும் நஷ்டத்துக்கு போக மாட்டீங்க, எந்த இடத்துலையும் விரயம் ஆக மாட்டீங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல குறைவு பட்டுட்டேன், விரயமாயிட்டேன், ஏமாற்றத்தில் கடந்து போயிட்டேன், கர்த்தரை குறை சொல்லாதீங்க. அவர் நடத்தி வந்த பாதையில எந்த இடத்துல நான் ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ராவா போயிட்டேனா, எல்லை தாண்டி லிமிட் தாண்டி போயிட்டேனா, உங்களையே நீங்க ஆலோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பொழுது தெரியும் எந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைத்து இருக்கிறார், எப்படி நடத்துகிறார். ஒருவேளை யோபுவை போல சோதனைகளை கடந்து போலாம். அப்படி போகிற பொழுது அப்ப யோபு சொன்னது போல, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை சோதிக்கிறார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். தயவு செய்து தேவனை குறை சொல்லுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்து கொண்டால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய், தேவனுக்கு பிரியமான மகளாய் நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை செய்வார். எந்த காரணத்தை கொண்டோ தேவனை குறை சொல்லாதீங்க. சகலமும் அவர்னால உண்டானது, அவரே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எந்த இடத்துல பலவீனத்தை குறைய, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு கேட்கிறீங்களோ, கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். God bless you.